இந்த காட்டு முல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முல்லை திணைக்கான மலர் இதுதான். இந்த காட்டு முல்லை பூத்து இருக்குது அப்படின்னு இது பூத்துச்சுன்னா அவ்வளோ ஒரு மனமாக வரும். இந்த பூத்துதுன்னா இதில் வந்து காய் வரும். இது வந்து முடக்கருத்தான்னு சொல்லுவாங்க, முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்க, கொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த முட்டி பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு. இதுதான் சீந்தில் கொடின்னு சொல்கிறது. இந்த சீந்தில் கொடி நான் சொன்னேன் இல்லைங்களா, காய வச்சு இது பண்ணுறதுக்கும். ரெண்டாவது இந்த கொடி சாகவே சாகாது. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் மறுபடியும் விழுது விட்டு வேறு விட்டு திருப்பி தலைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். காய்ச்சலுக்கு ரொம்ப அருமருந்து. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க. கொன்றை மலர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து சரமாக இருக்கக்கூடிய சரக்கொன்றை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து உரக்கொன்றை. இதனுடைய மலர் வந்து அதே மாதிரி வெள்ளை கலர்ல வரும். இது ஒரு மாலை நேரம் ஆச்சுன்னா இந்த தலையே அப்படியே மணமண கமகமன்னு மணக்கும். ரெண்டாவது நமக்கு நைட்ரஜன் சத்தை வந்து காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை ரொம்ப அருமையா வந்து மண்ணுக்கு வச்சு கொடுக்கறதுல இந்த உரக்கொன்றை ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதை கால்நடை தீவனமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பூபதி சாருடைய ஒருங்கிணைந்த வாழ்வியல் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இங்க சார் பண்ணை முறைகளை எப்படிலாம் வந்து பராமரிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் கி பூபதிங்க. வாழ்வியல் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு உச்சனகவுண்டன் புதூர் ஈங்கூர் கிராமமுங்க. பெருந்துறையிலிருந்து சென்னிமலை போகிற வழியில் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்கு. உயிர்வேலியினுடைய பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து உயிர்வேலி அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமுங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரக்கிழவையை வந்து உயிர்வேலியாக வச்சுருக்கிறோம். இதில் வந்து என்னென்ன மூலிகை இருக்குது, அது நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது இந்த செடிக்கு பேர் நேத்திரப்பூடுன்னு சொல்லுவாங்க, எலும்பொட்டி தலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பு முறிவு இருக்கவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நேத்திர தைலம்னு சொல்லி வர்றது இந்த செடி தான். அதனுடைய பெரும்பகுதியான மூலக்கூறு இது தான். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதுக்கு பேர் சுள்ளி முள்ளுன்னு சொல்லுவாங்க, முள்ளாக இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுள்ளி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த ரசங்கள்லாம் வந்து சளி பிடிச்சதுன்னா கிராமங்களில் வந்து சலவ ரசம் வச்சு குடிக்கிறீங்க, இல்லை வந்து அந்த பாண்டரசம்னு சொல்லுவாங்க. அப்படி இதில் வந்து இந்த சுள்ளி முள்ளு தலையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். இதே வந்து இது பூ பூக்கும் போது இன்றைக்கி கனகாம்பரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரியான பூ வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு நிற பூ வரும். இதில் இந்த பூவை எடுத்து கட்டி வச்சுருக்கிறாங்க, அந்த காலத்தில் தலைக்கு கூட கட்டி வச்சுருக்கிறாங்க. இதுதானே அப்படின்னா நம்மளுடைய உயிர்வெளியில் இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து துளசி. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக இடமெல்லாம் எங்கேயும் விட தேவை கிடையாது. நம்மளுடைய உயிர்வேலிலேயே அதெல்லாம் வந்துடும். துளசி மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நன்னாரி, ஹெமிடிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெமிடிஸ்மஸ். இது நன்னாரிங்களா. அடுத்தது வந்து இது வந்து சீந்தில் கொடி, சாவில்லா கொடின்னு சொல்லுவாங்க. இந்த கொடிக்கு பேர் சாவில்லா கொடின்னுவாங்க. ஆடுகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு தீவனம். மனிதர்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காய்ச்சல் வருது, சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சலுக்கு வந்து இந்த தலையை போட்டு கஷாயம் வச்சு குடிக்கிறோம். அப்படிங்கும்போது காய்ச்சலை வந்து ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு வரும். இந்த கொடியினுடைய கொடி இருக்கு இல்லைங்களா, இந்த கொடியை வெட்டி அதை காய வச்சு விற்றாலும் இன்றைக்கும் வந்து குறைஞ்சது ஒரு 250 ரூபா கிலோவுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இது மாதிரி உயிர்வேலியில் வந்து நிறைய பன்முகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு வந்து உயிர்வேலியில் ரொம்ப அதிகமான லாபம் தான் நமக்கு அதிகம். இது வந்து வாழ்வியல் முறையாக பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய லாபமாக இருக்கும். ஆனால் கம்பி வேலியை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் வருஷம் நான் இதை நட்டும்போது இந்த உயிர்வேலியிலிருந்து 2 ஆடு, அதில் ஒரு 3 கிடா குட்டி விற்றதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33,000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன். அப்போ இந்த உயிர்வேலியிலிருந்து அது ஒரு நமக்கு ஒரு வருமானம் தான், சரிங்களா. இதே வந்து கம்பி வேலி போட்டால் அது வந்து டிப்ரிசியேஷன் தான். டிப்ரிசியேஷன்னா என்னென்னா அது வந்து தேய்மானம் தான். காலப்போக்கில் கம்பி வேலி துருப்பிடிச்சு அந்து போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்கு கொஞ்சம் முட்டுவலி நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் அதிகம். இன்றைக்கி எவ்வளோ மூலிகைகள் சொன்னோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உயிர்வேலி வரும். இப்போ காற்று நமக்கு அடிக்குது, இந்த காற்றை வந்து இது மறைச்சி தான் அடுத்ததுக்கு அந்த பக்கம் போகும். அப்போ காற்றை மறைக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காட்டுக்குள்ளார வெப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துரும். அப்போ இந்த அளவுக்கு வந்து உயிர்வேலியில் நிறைய பன்முகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இது வந்து காட்டு முல்லைன்னு சொல்லுவோம். இந்த காட்டு முல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முல்லை திணைக்கான மலர் இதுதான். இந்த காட்டு முல்லை பூத்து இருக்குது அப்படின்னு இது பூத்துச்சுன்னா அவ்வளோ ஒரு மனமாக வரும். இந்த பூத்துதுன்னா இதில் வந்து காய் வரும்.
இப்போ தான் பூத்து உளுந்துருக்கு, இனி காய் இது முட்டை பெருசாகி வரும். இது வந்து முடக்கருத்தான்னு சொல்லுவாங்க, முடக்கருத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்க, கொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த முட்டி பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு. இதுதான் சீந்தல் கொடின்னு சொல்கிறது. இந்த சீந்தல் கொடி நான் சொன்னேன் இல்லைங்களா, காய வச்சு இது பண்ணுறதுக்கும். ரெண்டாவது இந்த கொடி சாகவே சாகாது, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் மறுபடியும் விழுது விட்டு வேறு விட்டு திருப்பி தலைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். காய்ச்சலுக்கு ரொம்ப அருமருந்து இது வந்து சீந்தல் கொடி. அடுத்தது இதுதான் வந்து நேத்திரப்பூடு. சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி வலுவலுன்னு இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க. கொன்றை மலர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து சரமா இருக்கக்கூடிய சரக்கொன்றை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து உரக்கொன்றை. இதனுடைய மலர் வந்து அதே மாதிரி வெள்ளை கலர்ல வரும். இது ஒரு மாலை நேரம் ஆச்சுன்னா இந்த தலையே அப்படியே கமகமன்னு மணக்கும். ரெண்டாவது நமக்கு நைட்ரஜன் சத்தை வந்து காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை ரொம்ப அருமையா வந்து மண்ணுக்கு வச்சு கொடுக்கறதுல இந்த உரக்கொன்றை ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதை கால்நடை தீவனமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய இடத்துல நம்ம ஊர்களுக்கு இந்த பயிரை வந்து நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய நாட்டு ரகம் தான் இது, சரிங்களா? அடுத்து உயிர்வேலியில அது ஒன்று பார்த்துட்டாங்களா, இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து கேன்சருக்கு வந்து இதனுடைய வேர் வந்து ரொம்ப அருமருந்தா நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இது வந்து ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கும்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வெட்டுக்காய பூடுன்னு சொல்லுவாங்க, உரம்ப பூடுன்னு சொல்லுவாங்க, கிணத்துமேட்டு பூடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கும் பாருங்க. தாத்தா குழந்தைகளெல்லாம் விளையாடுவோம், பணம் கொடுக்கலன்னா தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு இப்படி வெட்டி விடுவாங்க. காயமெல்லாம் ஆச்சு அப்படின்னா இதை எடுத்து ஒரு கசக்கி இதிலிருந்து வரக்கூடிய நீர் இருக்கு இல்லைங்களா, இந்த நீரை எடுத்து இப்படி ஒரு சொட்டு விட்டோம், எங்கே காயமாகுதோ சொட்டு விடுறோம். அப்படிங்கும்போது ரொம்ப அருமையாக அங்கே வந்து கிளாட்டிங் ஏஜென்ட்டாக ஆகி அதை வந்து ரத்தத்தை வந்து உரைய வைக்கிற வேலையும் நுண்ணுயிர்களை வந்து பாதிப்பு இல்லாமல் வந்து அதை காப்பாற்றுற வேலையும் வந்து இது ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய தாவரங்கள் நம்மளுடைய உயிர்வேலியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வைக்கல, அதுவாக வந்தது தான். உயிர்வேலி வச்சுட்டோம்னாவே போதும், அங்கே அதுகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதே வந்துடும். சார், இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கலப்பின சேர்க்கை மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் வச்சுருக்கீங்க சார். இந்த ஐடியா எப்படிங்க சார் வந்தது? என்னென்ன நம்ம வச்சுருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு வந்து விவசாயத்தில் அடுக்குமுறை பயிரிடுதல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அடுக்குன்னு சொல்லுவாங்க. கீழே வர செடி ஒரு அடுக்கு, மேலே வர மரம் ஒரு அடுக்கு, பெருமரம் ஒரு அடுக்கு, கொடி ஒரு அடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 5 அடுக்கு வேளாண்மை, 7 அடுக்கு 8 அடுக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை அடுக்கு வைக்கிறீங்களோ அத்தனை அடுக்கு வைக்கலாம். இதில் அடுக்கில் வந்து என்ன உங்களுக்கு சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மண்டலம் வந்து வெப்ப மண்டலமான ஒரு பகுதி. வெப்பம் நமக்கு அதிகமாக வரும். அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கணும் போது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இந்த முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கை மரம் வந்து ஒரு பாதி வெளிச்சத்தை எடுத்துகிட்டு மீதி வெளிச்சத்தை கீழே கொடுத்துரும். இப்போ இங்கே முருங்கை மரம் இருக்குங்களா, அடுத்தது அங்கே அகத்தி இருக்குது, அங்கே சவுண்டல் இருக்குது, இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கப்பூண்டு இருக்குது. தக்கப்பூண்டு சனப்பை இது மாதிரிலாம் சொல்கிறோம். அப்போ இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி வெயில் எடுத்துகிட்டு பாதி வெயில் கீழே எடுப்போம். ரெண்டாவது இந்த அகத்தியோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரம். இந்த இருவித்தலை தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வேலை நல்லா நடக்கும். அப்போ இங்கே பிரதான பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே வந்து தீவன பயிர்கள் தான் அதிகம். நான் வந்து முருங்கையும் உடச்சி தீவனமாக பயன்படுத்திக்குவேன், அகத்தையும் உடச்சி தீவனமாக பயன்படுத்திக்குவேன், செம்மங்குச்சியும் உடச்சி தீவனமாக பயன்படுத்திக்குவேன், கீழே வர பில் வகைகளை தீவனமாக பயன்படுத்திக்குவேன். அப்போ புழக்கை வடிவத்தில் போடுறதுல நம்ம பண்ணையில் வந்து முயலுக்கு தான் பிரதானமான தீவன பயிர் வச்சுருக்கிறோம். ஆடுகளும் மாடுகளும் பெரும்பகுதி மேய்ச்சல்லாம் போகும். அப்போ முயலுக்கு வந்து நீங்கள் வந்து 2 பங்கு பில் வகைகளும் 1 பங்கு வந்து புரதம் நிறைந்த பயிரும் கொடுக்கணும். அப்போ புரதம் நிறைந்த பயிருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அகத்தி, முருங்கை, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்மங்குச்சி, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து புரதம் அதிகமாக இருக்கிறது. அப்போது 1:2 ரேஷியோவில் கொடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான் நம்மளது இருக்கும். அப்படி எடுக்கும் பொழுது மண்ணினுடைய சமச்சீர் வந்து எப்பவுமே இருக்கும். அதில் வந்து ஒரு சத்தை தான் எடுத்திருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இதே தீவனத்திலே பார்த்தீங்கன்னா பின்னாடி செகப்பாக ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து சூப்பர் நேப்பியர் இருக்குது, கினியா பில் இருக்குது, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீவன சோளம் கோஎஃப்எஸ் 29 இருக்குது. இது மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்ம வந்து இட்லி தோசையே அன்னாடு தின்னு வைங்களேன், நமக்கு அது வந்து ஒரு மாதிரி திகட்டிடுது. நமக்கு வந்து ஊத்தாப்பம் வேணும்னு நினைக்கிறோம், இல்லை வந்து ஆனியன் ஊத்தாப்பம் வேணும்னு நினைக்கிறோம், மசால் தோசை வேணும்னு நினைக்கிறோம். அப்போ இது மாதிரி வெரைட்டி வேணும்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆடு மாடுகளுக்கும் இது மாதிரி அதிக அளவில் நம்ம கொடுக்கும்போது அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்போ விரும்பி சாப்பிடும்போது அது நமக்கு எடை ஏறுற தன்மையும் அதிகமாக இருக்கும், கறியினுடைய தன்மையும் கறியினுடைய சுவையுமே நல்லா இருக்கும். சார், இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய செடி கொடி மரங்கள்லாம் இருக்கிறதுனால நீர் மேலாண்மை எப்படிங்க சார் பண்ணுறீங்க? எப்படி தண்ணி கொடுக்குறீங்க? தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம வந்து வாய்க்கால் மூலமாக தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஒரே தண்ணி தான், முதலே சொன்ன மாதிரி இந்த பில் செடிகளுக்கும் ஒரே தண்ணி தான்.
நான் வந்து மேலே போகிற மரங்களுக்கும் ஒரே தண்ணி தான் போகுது. அப்போ இந்த ஒரே தண்ணியில் நமக்கு வந்து 2 மகசூல் கிடைக்குது. 2 மகசூலும் வந்து நமக்கு சமச்சீரான ஒரு மகசூல் கிடைக்குது. அப்போ நம்மளுடைய கால்நடைகளுக்கான ஒரு சமச்சீரான உணவு நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து ஒரே கல்லில் நமக்கு வந்து 2 மாங்காய் 3 மாங்காய்னு எத்தனை மாங்காய் வைக்கிறீங்களோ அத்தனை மாங்காய் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ நீர் மேலாண்மையும் ரொம்ப எளிமையாக போயிடும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலிருந்து அது ஒரு நிழலில் கொடுக்குது அப்படிங்கிறதுனால நிழல் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து வெயிலில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகுது இல்லைங்களா, அது இல்லாமல் ஒரு உயிர் மூடாக்கவும் பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து அதை உயிர் மூடாக்கவும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான ஏதுவான நிலை நமக்கு கிடைக்கும். சார், இப்போ நம்ம எல்லா செடியுமே நீங்கள் கலந்து வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கப்ப நோய் மேலாண்மை எப்படிங்க சார் கட்டுப்படுத்துறீங்க? எல்லா செடியும் கலந்துருக்கிறது வந்து நமக்கு வந்து நோய் மேலாண்மையில் நமக்கு ஒரு பலம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி பிடிக்குதுன்னு வைங்களேன், ஏகமாக பிரியாணி இருந்தால் எல்லா பிரியாணியும் நீங்கள் சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சியோ ஒரு தாக்கம் கொடுக்கறது வருது அப்படின்னா, இப்போ முருங்கையை தாக்கக்கூடிய பூச்சி இங்கே முருங்கை விட்டு அடுத்து தள்ளி தான் முருங்கை இருக்குது. அப்போ இங்கே நிறைய செடி இல்லை, அது முட்டை வைக்கிறதுடைய எண்ணிக்கை கம்மியாகும். ஏன்னா அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு அந்த புழுக்களுக்கு எல்லாத்துக்குமே உணவு இருக்கிற இடத்துல தான் முட்டை வைக்கும். அப்போ தள்ளி போகுது அப்படிங்கும்போது இங்கே வந்து அதுக்கு முட்டை கம்மியாக தான் வைக்கும், பெரும்பகுதி வைக்காது. ஒன்று. அப்போ வந்து இப்போ அகத்திக்கு வர்றது ஒரு அகத்தி இன்னொரு அகத்தி பக்கத்தில் தொடாது. அப்போ அந்த இடத்துல வந்து அங்கேயும் அதுக்கு நோய் மேலாண்மை வந்து பெருசாக ஒன்றும் அங்கே இன்னும் நமக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கான வேலை ரொம்ப தெளிவாக நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பயிரும் பக்கத்தில் எதுவுமே தொடாமல் இருக்கிறதுனால நோய் மேலாண்மை ரொம்ப நல்லா இருக்கும். சார், இவ்வளோ நேரம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை பற்றி நீங்கள் சொன்னீங்க, தோட்டத்தை பற்றி சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கண்டிப்பாக மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மேலும் உங்களுடைய பண்ணை வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் மூலம் மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் பூபதி சார் வந்து நம்மளோட இந்த ஒருங்கிணைந்த வாழ்வியல் பண்ணை பற்றின ஒரு அழகான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தென் சாரோடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து பேர்ட்ஸ் இல்லை ஏதாவது நீங்கள் சேலுக்கு வேணும் அப்படின்னா அவரை நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட சேனலை இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.